இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றவன் சொல்றது நேரம் சரியில்லைன்னுவான். ரெண்டாவது என் ஜாதகம் சரியில்லைன்னுவான். எப்ப நேரம் சரியில்லையோ நேரத்தை சரியில்லாம ஆக்குற ஜாதகம் தூக்கி வீசு இந்த ஜாதகம் நேரத்தெல்லாம். உழைப்புக்கும் வாழ்க்கையின் உச்சம் தொடுவதற்கும் இவைகள் உனக்கு உதவாது. அது 1000 பெரியார் வந்தாலும் இவன் கேட்க மாட்டானு. இவன் கையாலாகத்தனத்தை மூடி மறைக்கிறதுக்கு நேரத்தின் மீதும் இறைவன் மீதே பலியை போட்டுருவான். உழைக்கிற கண்ணே இல்லை அந்த சாமிக்கு. ஆமாடா கண்ணு இல்லதான், அதனாலதான் ஒன்ன பெத்து போட்டது. அதனால ஒரு தொழிலில் ஈடுபடுபவர்கள் போர்டுகளை வச்சு லைட்ஸை வச்சு அதை வச்சு இதை வச்சு ஒரு படம் காட்டி தொழிலை பெருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வாடிக்கையாளனுக்கு லாபகரமாக வசதியாக நீ எதை செய்து கொடுக்கிறாயோ அதுக்கு தான் ஆள்கள் வருவாங்க. நல்லா யோசிப்பாங்க. தொழிலில் வெற்றி பெற்ற அவ்வளவு பேரும் எதையும் படம் காட்டுறவங்க இல்லை. சாதாரண சர்வீஸ்ல நல்லா இருக்கும். கட்டணம் வசூலிப்பதில் நியாயம் இருக்கும். விற்கிற பொருள் நல்ல விலையில நியாயமா இருக்கும். ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன், வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தாத. ஏமாத்துறவங்களுக்கு இந்த உலகம் ஒருபோதும் சொந்தம் இல்லை. அது சரியில்லை இது சரியில்லை